I'm going to show very different and proven ways to get a job using LinkedIn. நீங்க ரீச் அவுட் பண்றதுக்கு பதிலா அவங்க உங்களை ரீச் அவுட் பண்ணி வந்தாங்கன்னா that's a very different power you have. ரெண்டு வே நீங்க வந்துட்டு பண்ணணும். அதுக்கு ஷோகேசஸ் எப்படி வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் LinkedIn ப்ரொஃபைலை கிரியேட் பண்ண முடியும். உங்களோட LinkedIn ப்ரொஃபைலை பார்த்துட்டு you will attract opportunities like a magnet. So எங்க கம்பெனிக்கு வேலைக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு they will come and ask you. You have a different negotiation power if you have that. அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்க யார்கிட்ட வேணா you can go and reach out. Two easy ways to get a job using LinkedIn. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி LinkedInல போஸ்ட் போடுவாங்க, அங்கே போய்ட்டு ஈஸி அப்ளைன்னு இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஜாப் வந்துருமா? நோ, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தட். அந்த ஈஸி அப்ளை இஸ் த லேசி அப்ளை. பிகாஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய லேசி பீப்புள் தே கோ அண்ட் கிளிக் அண்ட் அப்ளை த ஈஸி அப்ளை. தட் இஸ் நாட் த ரைட் வே டு டூ திஸ். ஓகே, ஐம் கோயிங் டு ஷோ வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ரூவன் வேஸ் டு கெட் a job using LinkedIn. இந்த வீடியோ கடைசியாக நான் வந்துட்டு ஒரு ப்ரூவன் டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன். அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் யார்கிட்ட வேணால் யூ கேன் கோ அண்ட் ரீச் அவுட். ஓகே, அந்த டிப் வேணும், அந்த ChatGPT ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னா யூ நீட் டு ஸ்டே டில் தி எண்ட். அண்ட் ஐம் கோயிங் டு ப்ராக்டிகலி ஷோ யூ ChatGPT யூஸ் பண்ணி எப்படி வந்து யூ கேன் கிரியேட் அ பவர்ஃபுல் ரீச் அவுட் மெசேஜ், LinkedIn ரீச் அவுட் மெசேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, பட் லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக் விச் இஸ் த டூ பவர்ஃபுல் வேஸ். சி த நம்பர் ஒன் வே என்ன அப்படின்னா இன்பவுண்ட். நம்பர் டூ இஸ் அவுட்பவுண்ட். இன்பவுண்ட்னா என்ன? மற்றவங்க நீங்கள் வந்துட்டு என் கம்பெனிக்கு வேலைக்கு வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரெக்ரூட்டர்ஸ், ஹைரிங் மேனேஜர்ஸ், தே ரீச் அவுட் டு யூ அண்ட் தே வில் ஆஸ்க், ஆர் யூ வில்லிங் டு ஜாயின் அவர் கம்பெனி? ஹவு கூல் இஸ் தட்? பிகாஸ் நீங்கள் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க உங்களை ரீச் அவுட் பண்ணி வந்தாங்கன்னா தட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பவர் யூ ஹேவ். எப்படி உங்களை வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க? அதுக்கு யூ நீட் டு ஃபாலோ சர்டன் ஸ்ட்ராட்டஜி. ரெண்டு வே நீங்கள் வந்துட்டு பண்ணணும். அதுக்கு நம்பர் ஒன் என்ன அப்படின்னா யூ வாண்ட் டு ஹேவ் எ கிரேட் LinkedIn ப்ரொஃபைல். ஒரு மேக்னெட்டிக் LinkedIn ப்ரொஃபைல் உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா I've already created a video that showcases எப்படி வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் LinkedIn ப்ரொஃபைலை கிரியேட் பண்ண முடியும். உங்களோட LinkedIn ப்ரொஃபைலை பார்த்துட்டு you will attract opportunities like a magnet. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பில்டிங் எ கிரேட் LinkedIn ப்ரொஃபைல் இஸ் கிரிட்டிக்கல். பிகாஸ் ரெக்ரூட்டர்ஸோ, ஹைரிங் மேனேஜர்ஸோ, ஆர் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வீடியோ எடிட்டர் வேணும், இல்லை வந்துட்டு கிராஃபிக் டிசைனர் வேணும், எந்த ரோலுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா they will come and search in the LinkedIn search bar. அங்கே சர்ச் பண்ணுறப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் வந்தது அப்படின்னா they will reach out to you. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணுறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, தட் இஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ என்ன அப்படின்னா ப்ரொஃபைலை ஆப்டிமைஸ் பண்ணி வச்சா மட்டும் பத்தாது, யூ காட் டு கிரியேட் கான்டென்ட். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் டூ கண்டென்ட்டாவது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க, அண்ட் செகண்ட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போகிறீங்க அந்த பீப்புள் கிட்டலாம் கனெக்ட் ஆயிருங்க. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுடைய சப்ஜெக்ட் மேட்டரில் டாப்பிக்கை போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மனசில் நீங்கள் வந்துட்டு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்போர்ட்டாக இருப்பீங்க. அப்போது நீங்கள் அவங்க போய் ஜாப் கேட்டாலும் சரி, அவங்க உங்ககிட்ட வருவாங்க நிறைய பேர். ஓ, யூ சீம்ஸ் யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட், யூ சீம் யூ நோ திஸ் வெரி திங், ஸோ எங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு they will come and ask you. So these are the two powerful ways. Okay, one, optimize your profile, that's number one. Second, create a content. That's an inbound strategy. நீங்கள் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க உங்களுக்கு வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க. You'll have a different negotiation power if you have that. That's number one way. Number two way, outbound. Outboundனா என்ன? The name suggests you reach out to people. Peopleனா யாரு? ரெக்ரூட்டர்ஸையோ, ஹைரிங் மேனேஜர்ஸையோ நீங்கள் ரீச் அவுட் பண்ணுவீங்க. They are the ones who have the ability to influence you to get your job. Recruiters, hiring managers, senior people, whoever. For example, இங்கே பார்த்தீங்கன்னா again there are two ways. Outbound-குள்ள you message directly to recruiters and hiring managers. For example, இந்த போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா இந்த போஸ்ட் யார் போட்டிருக்கோங்களோ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ரெக்ரூட்டர்ஸையோ ஹைரிங் மேனேஜர்ஸோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு டேரக்ட் மெசேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இதுக்கு நான் பார்த்தேன், உங்களுடைய போஸ்டிங் போட்டிருந்தீங்க, இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கேன் யூ ரெஃபர் மீ இன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரெஃபரல் மாதிரி கேட்கலாம் உங்கள்கிட்ட. இந்த போஸ்டிங் நான் பார்த்தேன், இந்த போஸ்டிங் நான் வந்துட்டு கரெக்டான ஃபிட்டுன்னு நான் நினைக்கிறேன், அண்ட் ஐ வுட் லைக் டு கெட் கேன் யூ ரெஃபர் மீ இன் ஃபார் திஸ் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஜாப் ஐடியோடு போட்டிங்க அப்படின்னா மேபி தே வில் ரெஃபர் யூ. ஸோ யூ மெசேஜ் டைரக்ட்லி அண்ட் யூ ஆஸ்க் எதர் ஏ ஜாப் ஆர் ஏ ரெஃபரல். ரெக்ரூட்டர்ஸ்னால் நீங்கள் டேரெக்டாக கொடுக்கலாம், சீனியர் மேனேஜர் அந்த மாதிரி பீப்புள்கிட்ட ரீச் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஃபரல் கேட்கலாம். ஹவு டு கெட் ரெஃபரல் விச் ஐ வில் டெல் யூ ஹவு அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் நம்பர் ஒன் வே. நம்பர் டூ என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியோட ரெக்ரூட்டர்ஸ், டேலண்ட் அக்விசிஷன் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பாரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். அவங்க கூட கனெக்ட் ஆகுங்க. கனெக்ட் ஆகிட்டு அவங்க போஸ்ட் போடுவாங்க,
எனக்கு ஓப்பனிங் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய கம்பெனியில் தே வில் டூ போஸ்ட். அந்த போஸ்ட்டில் என்கேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் மூலமாக வந்துட்டு யூ கேன் ரீச் அவுட் டு தம். ஸோ ஃபாலோ த பீப்புள். நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த ரெக்ரூட்டர்ஸ் அண்ட் ஹைரிங் மேனேஜர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் யூ ஹாவ் ஆல்ரெடி கனெக்ஷனில் இருப்பீங்க. ஸோ தட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் த கொஷின் இஸ் ஹவு டு ஆஸ்க் அ ரெஃபரல். ரெஃபரல் எப்படி கேட்குறது அப்படின்னா, ஃபஸ்ட் வந்துட்டு கனெக்ட் வித் ரைட் பீப்புள். நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்களோ உங்களோட ட்ரீம் கம்பெனியினுடைய சீனியர் மேனேஜர், ஹைரிங் மேனேஜர், ரெக்ரூட்டர்ஸ் அவங்க கூட கனெக்ட் ஆவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ கனெக்ட் வித் தோஸ் பீப்புள். தென் அதுக்கப்புறம் பர்சனலைஸ்ட் கனெக்ஷன் வச்சுக்கோங்க. அவங்க கூட கேட்குறது தேர் இஸ் அ டெம்ப்ளேட். ஐ வுட் லைக் டு கிவ் யூ த டெம்ப்ளேட். அது எப்படி பண்ணணும் அப்படின்றது சொல்லிடுறேன். பிகாஸ் ஏன் கனெக்ஷனில் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ரெஃபரல் வாங்குறது ஈஸியாக இருக்கும். லிஸ்ட் ஒரு டாப் 10 கம்பெனிஸ் எனக்கு வந்துட்டு இந்த கம்பெனியில் எனக்கு ஒர்க் பண்ணணும்னு பிடிக்குது அப்படின்னா, அந்த மேபி நீங்கள் இமீடியட்டாக ஜாப் சர்ச் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸில் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்கள அந்த கம்பெனி ரெஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த கம்பெனியோட இருக்க பீப்புள் கிட்ட கனெக்ட் ஆகுங்க. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் யூ கோ அண்ட் ஆஸ்க் த ரெஃபரல். Okay, how do you do that? For example, I'm going to show my profile and let me do that. So here you go. For example, I want to work at, let's say for example, நான் வந்துட்டு டிசிஎஸில் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். டிசிஎஸில் ஒர்க் பண்ணோன்னா இங்கே டிசிஎஸ் போட்டோன்னு எல்லாம் வந்துட்டு ஐ வாண்ட் டு ஃபில்டர் பீப்புள். இஃப் ஐ கோ டு ஆல் ஃபில்டர், ஸோ I'll just do it again. Less recruiters, recruiters. Talent acquisition specialist. ஓகே, டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறவங்க. ஓகே, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸில் இருக்காங்கன்னு சொல்லுது. ஓகே, ஸோ வாட் யூ நீட் டு டூ, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹி இஸ் த ஜென்ரல் மேனேஜர், ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஹெட், டிசிஎஸ். ஓகே, ஸோ ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ரெக்ரூட்டர் அட் டிசிஎஸ். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பீப்புள். ஓகே, ஸோ கோ ஹெட் அண்ட் கனெக்ட் வித் திஸ் பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்ரூட்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது, இவங்களை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு என்னுடைய இதே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, ஸோ இவங்க கூட கனெக்ட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் எ ஜாப் ரெஃபரல் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் மை ப்ரொஃபைல்மா. ஓகே, ஸோ யூ கேன் டூ சம்திங் லைக் திஸ். ஓகே, ஹாய் லோகேஷ், ஹாய் வெனிதா, I recently stumbled upon your profile and I was genuinely impressed by the experience and expertise you possess in web design. So அவங்க வந்துட்டு in dash recruitment and I would like to get connected with you. Okay, give them a connection request. They'll உங்களுடைய connection request accept பண்ணிடுவாங்க. Okay, once connection request accept ஆனதுக்கப்புறம் you go ahead and engage with the profile. Okay, for example அவங்க எதனா போஸ்ட் போட்டிருக்காங்களான்னு பாருங்கள். போஸ்ட் எதுவும் போடல. தென் அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்கில்ஸுக்கு என்டோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும்னா என்டோர்ஸ்மெண்ட் கொடுக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஷோ ஆல் ஆக்டிவிட்டி. ஓகே, ஐ திங்க் ஷி ஹஸ் நாட் கிரியேட்டட் எனி ஓகே, ஸோ வினிதா இவங்க வந்துட்டு போஸ்ட், ஐ திங்க் ஷி ஹஸ் நாட் இட் கிரியேட்டட் எனி போஸ்ட். ஸோ வாட் யூ கேன் டூ, அவங்களுக்கு போஸ்ட் க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் என்டோர்ஸ்மெண்ட் கொடுக்கலாம். போஸ்ட் க்ரியேட் பண்ணல அப்படின்னா யூ ஜஸ்ட் ஃபாலோ பண்ணலாம் அவங்கள. அவங்களுடைய இதை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எதனா டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் டிஎம்மில் கேட்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு கனெக்ஷன் ஆகுங்க. அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. கனெக்ஷன் ஆனதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா என்கேஜ் ஆகுங்க. போஸ்ட் போடலன்னா give them some endorsement or something like that, so that oh, who is this guy, he's actively engaging with my profile அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஐபாலில் நீங்கள் வர ஆரம்பிச்சிருவீங்க. அது ஸ்டெப் நம்பர். தென் அதுக்கப்புறம் வாட் யூ நீட் டு டூ அப்படின்னா, எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிடுது, ஒரு 2 வாரத்தில் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிடுது அப்படின்னா, தென் யூ கேன் ஆக்சுவலி கிவ் them ஒரு ரெஃபரல் கேட்கலாம் அவங்ககிட்ட. ஓகே, how do you ask referral? So for example, I'm going to ChatGPT, act as a job seeker, I want to ask referral for my digital dash role. Okay, act as a job seeker, I want to ask a referral for dash role, digital marketing role in TCS. So give me a compelling message. So this is very big. Okay, so I would like to reduce it. This is too long. Give me short message that I can use in LinkedIn direct message. Okay, so that's what you got to do. Okay, so yeah, that's it. Okay, you have this. Okay, I hope this message finds you live. I noticed a digital marketing role that aligns perfectly with skills. So I'm impressed by TCS commitment, innovation. Would you mind referring me for the portion? I've attached my resume for your convenience. Boom. So this is the prompt which I will give you. Okay, you can copy this. Okay, act as a job seeker.
I want to ask referral for digital marketing notice. Yes, give me replace this role and company name. That's it. Okay, you have a referral template, you can go ahead and use it. So I hope this video is useful for you. இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் நான் இப்போ நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்படி வந்துட்டு இன்பவுண்ட் பண்ணணும், அவுட்பவுண்ட் பண்ணணும், இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஸ்டெப் வந்துட்டு எப்படி என்னுடைய ப்ரொஃபைலை நான் வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணுறது, மற்றவங்க என்ன ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னா எப்படி இதை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஐ ஹவ் ரெக்கார்டட் ஏ செப்பரேட் வீடியோ ஃபார் யூ, ஹவு டு பில்ட் ஒரு மேக்னெட்டிக் லிங்க்டின் ப்ரொஃபைலை எப்படி பில்டு பண்ணுறது அப்படின்றது எக்ஸாக்டாக நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் ஆன் த above லிங்க், வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன், இங்கே போட்டிருக்கேன். Click on the link and you can go ahead and build your magnetic LinkedIn profile. Okay, go ahead and do that and I will catch you in the next video. Bye bye.